சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பார்வதி கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த விஜயா யோசிக்கிறாங்க. பார்வதி சொன்னது எல்லாமே சரிதான். நம்ம தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ மீனா முத்துன்னு எல்லாரும் வீட்டில் இருந்திருந்தா நான் என்ன கேட்டாலும் மீனா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருப்பா. முத்துவும் எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லாமே எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். இங்கே ரவியும் மனோஜும் என்னை கண்டுக்கலனா கூட முத்து மீனா இந்த வீட்டில் இருந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையாக இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தனியாக இருந்து நான் தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனால் பார்வதியோட வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன். இத்தனை நாள் பார்வதி எப்படி தான் தனியாக இருந்தாலோ தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் பார்வதியை புரிஞ்சுக்காம பார்வதியோட பையன்கிட்ட பேசி வர வச்சு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேனே அப்படின்னு கண் கலங்கி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. பேசாமல் ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு வர வைப்போமா, இல்லை மீனா கிட்ட பேசலாமா வேண்டாமா, எப்படி மறுபடியும் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை வீட்டுக்கு வராரு. என்ன விஜயா, வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியான்னு கேட்கும்போது, வேறு யாருங்க இருக்கிறது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னை கவனிக்கிறதுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை, என் பேச்சை கேட்குறதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு இங்கே தனியாக இருக்க பிடிக்கலங்க. பார்வதி வீட்டுக்கு போனேன். பார்வதி வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல. இங்கே பார்த்தா கிச்சனில் எந்த வேலையும் செய்யாமல் நான் சாப்பிட்டேன்னான்னு கூட கேட்காம இப்படி ஒரு நிலமையில தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தானே. இந்த வீட்டில் மீனா முத்து ரவி ஸ்ருதி மனோஜன் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒன்னால தானே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை, நான் சாப்பிடவும் இல்லை, என்னை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி இப்படி நீ பேசுகிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. நீ தான் பிரச்சனையை ஆரம்பித்த. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதும் நீ தான். இதில் நான் பேச ஒன்றுமே இல்லை. உன்கிட்ட பேசினா பிரச்சனை வரும், அதனால என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. பேசாமல் முத்திக்கிட்ட சொல்லி மீனாவை வர வைக்கலாமா, நம்ம சம்மந்திக்கிட்ட பேசி பார்ப்போம். ஸ்ருதி முதல்ல இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா மீனா வரலாமா வேண்டாமான்னு யோசித்து ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு மீனா மேலே உள்ள கோபத்தில், மீனா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே உடனே வர சொல்கிறதுக்கு. அதனால் என்ன செய்ய, முதல்ல ஸ்ருதியோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசி பார்ப்போம். ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் மீனாவை பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. ரவி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே ஆர்வமாக விஜயா ரவிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரவி, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து தானே வர, ஸ்ருதிக்கிட்ட பேசி பார்த்தியா, எப்போ ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்போ எதுக்குமா புதுசாக இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ஸ்ருதிக்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் ஸ்ருதி எப்போ வருவான்னு எனக்கு தெரியாதுமா, வேணும்னா நீங்களே பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என் நிலமை யாருக்கும் புரிய மாட்டேங்குதே, இந்த வீட்டில் தனியாக இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனால் மீனா இருந்திருந்தா எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே உதவி செய்ய வந்திருப்பா. இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே போய் சம்மந்தி வீட்டில் பேசி ஸ்ருதியை முதல்ல இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டில் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் ஒத்துமையாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேனே, அதனால தான் என் பசங்களும் என்னை கண்டுக்கிறது இல்லை, என் மருமக யாரும் இந்த வீட்டுக்கு வரதும் இல்லை. என்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், எந்த முடிவெடுத்தாலும் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை நினைக்கிறாரு, மீனாவும் ஸ்ருதியும் சந்தோஷமாக பேசினா ஒத்துமையாக இருந்தால் விஜயாவுக்கு பிடிக்காது. ரோகிணியை தான் என்னுடைய மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா. ரோகிணியால் இப்போ ஏமாந்து போய் நிற்கிற விஜயா வீட்டில் யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், மறுபடியும் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. விஜயா தானே இப்படியெல்லாம் பேசி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனா. விஜயாவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கட்டும், விஜயாவே இந்த பிரச்சனையை சமாளிக்கட்டும். விஜயா மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சா சந்தோஷம் தானே. நாம் சொன்ன பேச்சை விஜயா கேட்க மாட்டா, அவளா இப்போ என்ன செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அடுத்த நாள் இங்கே விஜயா வந்த உடனே, நான் போய் சம்மந்தியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரை பார்க்க போகிற, மீனாவோட அம்மாவையான்னு கேட்கும்போது, நீங்கள் தான் அவங்கள சம்மந்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் மீனாவே நான் இன்னும் மருமகளாக ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, மீனா இந்த வீட்டு மருமக தான், நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதுதான் உண்மை. அவங்க நம்ம வீட்டு சம்மந்தி தான், அவங்கள பார்க்க போகலன்னு தெரிய வருது. அப்போ யாரை பார்த்து பேச போகிறேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. பணக்கார வீட்டு பொண்ணு ஸ்ருதிங்க, ஸ்ருதி நம்ம வீட்டு மருமக தானே. எத்தனை நாள் தான் இப்படி ரவியும் ஸ்ருதியும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்காம பிரிஞ்சிருப்பாங்க. ஸ்ருதி இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்ததே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் பேசுனா ஸ்ருதி சரின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துடுவாளா என்ன, அதெல்லாம் இப்போ வேண்டாம். ரவியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி வரட்டும்னு சொல்கிறாங்க. முடியாதுங்க,
இனி யார் பேச்சையும் கேட்க முடியாது. என் வீட்டில் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக இருந்து நான் கஷ்டப்பட முடியாதுங்க. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாவையும் வாசுதேவனையும் பார்க்கறதுக்காக இங்கே வந்து கிளம்பி போகிறாங்க விஜயா. என்ன செய்யனே தெரியாமல் வேற வழி இல்லாமல் இங்கே விஜயா வந்து சுதாவை பார்த்து பேசணும். நம்ம பேசினா ஸ்ருதி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஆனால் வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இத்தனை நாள் தனியாக இருந்ததில்ல. ஆனால் தனியாக இருந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அதனால என் பசங்களாக இருக்கட்டும், என் மருமகன் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தாதான் நானும் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். என்கிட்ட யாருமே பேசாங்க இல்லைன்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சுதா வாசுதேவன் கிட்ட ரவியை பற்றி பேசணும், புரிய வைக்கணும், அவங்க பொண்ணு ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு பேசுறதுக்காக கிளம்பி போகிறாங்க விஜயா. அங்கே விஜயா வரதை பார்த்த உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, சுதா எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் பேசுகிறேங்க, எனக்கு என்ன தெரியும் விஜயா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வராங்க. அங்கே விஜயா சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா சம்மந்தின்னு கேட்கும்போது, எப்படிங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும்? அதான் எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்களை பார்க்கறதுக்காக வந்தீங்க? நாங்கள் யாரும் உங்கள் வீட்டுக்கு வரலையே இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு, அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்குங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சுதா. உடனே வாசுதேவன் சொல்கிறார், உங்கள் பையன் என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த நீத்து பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டாரு. இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது? ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. ஆனால் ரவி எங்களை தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே. ரவிக்காக நாங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை ரவிக்காக தான் ஆரம்பித்து கொடுத்தோம். ரவி எங்கள் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கையும் இல்லை, எங்களை கண்டுக்கிறதும் இல்லை, எங்கள் பேச்சை கேட்குறதும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன புதுசாக பேச வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது சம்மந்தி, இருந்தாலும் ரவி எந்த தப்பும் செய்யலையே. நீத்து தான் தேவையில்லாமல் ரவியவும் ஸ்ருதியவும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ரவி மேலே எந்த தப்புமே இல்லை. ரவி உண்மையாகவே ஸ்ருதியை மட்டும்தான் விரும்பிட்டு இருக்கான். அதனால தானே நீத்துவால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கறதுக்காக போயிட்டான். நீங்கள் இனியும் ஸ்ருதியை உங்கள் வீட்டிலையே தங்க வச்சுட்டு இருந்தா எப்படி? ஸ்ருதி எங்கள் வீட்டு மருமக. ஸ்ருதிக்கிட்ட பேசி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இப்போவே ஸ்ருதி வந்தாலும் நானே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு வாசுதேவனுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே சுதா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க சம்மந்தி? என் பொண்ணோட வாழ்க்கை மேலே எங்களுக்கு மட்டும் அக்கறையே இல்லையா என்ன? பேசாமல் ரவியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் ஸ்ருதியவும் இந்த வீட்டு மாப்பிள்ளை ரவியவும் ரொம்ப நல்லா பார்த்துப்போம். உங்கள் வீட்டில் இருந்து ஸ்ருதி கஷ்டப்பட வேண்டாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, இப்போ மீனாவும் இல்லை, ரோகிணி பிரச்சனை செஞ்சதுக்காகவும் பொய் சொன்னதுக்காகவும் எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிட்டோங்க. அதனால நான் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நல்லதுன்னு. இப்போ தாங்க எனக்கு எல்லாரோட அருமை பெருமையும் புரிய வந்திருக்கு. நீங்கள் அனுப்பி வைங்க, ஸ்ருதியை என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்னை வந்து பார்க்கவும் இல்லை, இதை பற்றி பேசவும் இல்லை. இன்றைக்கி என்ன புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? ஸ்ருதி மட்டும் எங்கள் பேச்சை கேட்டிருந்தா ஸ்ருதியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்ருதி எங்கள் பேச்சை கேட்காம இங்கே ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா இப்போ நல்லா அனுபவிக்கிறா. எங்களை கேட்டால் ரவியும் ஸ்ருதியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லையே, இப்போ ஸ்ருதியோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என் பொண்ணு ஸ்ருதி இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. நான் வேணும்னா வர சொல்கிறேன். ஸ்ருதிக்கிட்ட பேசி பாருங்க. ஸ்ருதி மனசு மாறி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆமாம் சம்மந்தி, இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறீங்களே, இத்தனை நாள் ஸ்ருதியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கலையே, எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசவும் இல்லையே, இப்போ என்ன புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, வீட்டில் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தை தனியாகவே இருந்து பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரிய வருது, என் பசங்க மருமக எல்லாரும் இல்லைனா என்னால் அந்த வீட்டில் தனியாக இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ரவியும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கான். அதனால தானே சொல்லும்போது, அந்த வீட்டில் யாருமே மருமகளாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. ரோகிணியும் அங்கே இல்லை, மீனாவையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களாமே. ஸ்ருதி சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க, என்னால் பிரச்சனை வரவே வராது. இங்கே என் வீட்டில் என் பசங்களாக இருக்கட்டும், என் மருமக எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உண்மையாக தான் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு என் பசங்களோட வாழ்க்கை முக்கியம். அதுக்காக தான் இத்தனை நாள் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் பேச வந்திருக்கேன்னா என்னை நீங்கள் புரிஞ்சிக்க கூடாத சம்மந்தி. என் மருமகளை வர சொல்லுங்களேன், ஸ்ருதிக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். நீங்களும் எனக்காக பேசணுன்றதுக்காக தான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவள் என்ன முடிவெடுக்கிறாளோ அதெல்லாம் சரின்னு சொல்வா. எங்கள் பேச்சை இந்த விஷயத்தில் கேட்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸ்ருதி என்ன முடிவெடுத்திருக்கான்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு ஸ்ருதியை நான் வர வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சுதா. அங்கே சுதா வந்து ஸ்ருதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உன்னுடைய மாமியார் வந்திருக்காங்க.
அப்படின்னு சொல்லும்போது, யாரும்மா வந்திருக்காங்கன்னு கேட்க, விஜயா வந்திருக்காங்க. ரவியை பற்றி பேசணுமா, உன்னை அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு போகணுமா. அவங்க திருந்திட்டாங்க போல. நீயே வந்து விஜயா கிட்ட பேசு. நாங்க என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ தானே ரவிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எங்க பேச்ச கேட்காம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இப்போ விஜயா வீட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை, நீ என்ன முடிவெடுக்க போறன்னு எங்களுக்கு தெரியாது. விஜயா கிட்ட நீயே பேசினா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நான் தான் அவங்க வீட்டுக்கு போனப்ப தெளிவா சொல்லிட்டேனே. நான் எப்பயுமே இந்த வீட்டு மருமக தான். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில உங்க வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு விஜயாத்த கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அண்ணாமலை அங்கிள பார்க்க போனப்ப தெளிவா பேசிட்டு வந்தேனே. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மறுபடியும் அவங்க கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஸ்ருதி விஜயாவை பார்த்த உடனே, என்ன ஆண்டி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்னம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். இப்படி கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தப்ப தெளிவாக என் முடிவு என்னன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு என்ன பார்க்கறதுக்காகவும் ரவியை பற்றி பேசுறதுக்காகவும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, என்ன இருந்தாலும் நீயும் ரவியும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா என்ன. நீ அந்த வீட்டில் இல்லை. ஆனால் ரவி சரியாக சாப்பிடாம சரியாக வேலையை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறான். என் பையனுக்காக நான் தானம்மா பேசியாகணும். அதுக்காக ரவி செஞ்சது எல்லாமே சரிதான்னு சொல்ல முடியாது. அப்போவே உன் பேச்சை கேட்டிருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நீத்துக்கிட்டே நீ ரவி பேசவே மாட்டான். நீ வந்தாதான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, என்னை பார்க்க வந்திருக்கீங்க. நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. உங்கள் வீட்டு மருமகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாரும் உங்களை பெருமையாக பேசுவாங்க. ஆனால் மீனாவும் அந்த வீட்டு மருமக தானே. அவங்கள பார்க்க போனீங்களா? அவங்க வீட்டில் பேசி மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது எப்படிம்மா, மீனாவால் தான் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வருதே. அதனால் முதல்ல உன்கிட்ட பேசி உன் மனசை மாற்றி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா மீனாவை பற்றியும் மீனா வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிரும். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீனாவை வர வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து நான் மட்டுமா மருமகளாக இருக்கேன்? எனக்கு முன்னாடியே மீனா அங்கே வந்து முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளாக வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. முத்துவுக்காக பேச மாட்டேங்கிறீங்க. முத்து வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்காகவும் ரவிக்காகவும் இவ்வளோ யோசிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் நான் வரணும்னு என் வீட்டில் வந்து இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்க நீங்கள் மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் யோசிக்கலன்னா நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே திருந்திட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மீனா என்னைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளாக வராங்களோ, நீங்களே என்னைக்கு மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வர வைக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் நானே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவேன். எந்த பிரச்சனையும் செய்யாமல் என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பேன். மீனா அந்த வீட்டில் இல்லைன்னா நானும் அங்கே வரவே மாட்டேன். ஏன்னா மீனா மூலமாக தான் அந்த வீட்டுக்கு நான் வந்தேன். மீனாவால் தான் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. மீனா என்னுடைய அக்கா. அவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை செய்வீங்க. ஆனால் என்னை மட்டும் அந்த வீட்டுக்கு வர சொன்னால் எப்படி? இதெல்லாம் சரியில்லை. எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது. முதல்ல மீனா கிட்ட பேசுங்க. அவங்க அங்கே வரேன்னு சொல்லிட்டா உடனே நானும் கிளம்பி வரேன். மீனா இல்லைன்னா நானும் அங்கே வரமாட்டேன். இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது. தெளிவாக என்னுடைய முடிவை நான் சொல்லிட்டேன். இனி விஜயாத்தக்கிட்ட நீங்களே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி. என்ன ஸ்ருதி இப்படி பேசிட்டு போறா? மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. மீனா இப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வருமே. ஸ்ருதியை முதல்ல நம்ம வீட்டுக்கு வர வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினச்சேன். அதே மாதிரி ரவியோட வாழ்க்கையிலையும் இனி பிரச்சனை வராதுன்னு நினச்சி தான் இங்கே ஸ்ருதிக்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். இன்றைக்கே ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்துடணும்னு பார்த்தா இந்த ஸ்ருதி தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் மீனாவோட வாழ்க்கையை பற்றி நினைக்கிறா. மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாளே, இப்போ என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. உடனே அங்கே சுதா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி ரொம்ப யோசிக்கிறீங்க? அதான் என் பொண்ணு அவள் முடிவை சொல்லிட்டால. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இனி ஸ்ருதியை பார்க்கறதுக்கெலாம் இங்கே வர வேண்டாம். ஏன்னா நீங்களும் ரவியும் செஞ்ச பிரச்சனைக்கு உங்கள் யார்கிட்டையும் பேச எங்களுக்கு விருப்பமே இல்லை. ஒருவேளை ஸ்ருதி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சா கண்டிப்பாக ஸ்ருதி வருவா. போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இவங்க யார்கிட்டையும் பேச முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா கிளம்பி வராங்க. வீட்டுக்கு விஜயா வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்ன விஜயா, சம்மந்தியை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்கன்னு அவங்கள ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனேன். நான் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொன்னியே, என்ன தனியாக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, என்னங்க செய்கிறது, ஸ்ருதி வீட்டில் போய் பேசினேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் ரவி மேலேயும் நம்ம மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இதுலேயும் ஸ்ருதி வந்து என்னை மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர சொல்கிறீங்களே, மீனா தானே அந்த வீட்டுக்கு முதல்ல மருமகளாக வந்தாங்க, அவங்களையே இன்னும் வர வைக்கலன்னு என்ன கேள்வி கேட்குறா.
ஸ்ருதியோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அந்த ஸ்ருதிக்கு புரிய மாட்டேங்குது. என்னை பற்றியும் ரவியை பற்றியும் யோசிக்கிறேன் நீங்கள் முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா ஸ்ருதி. இதுக்கு மேலே என்னங்க பேச முடியும்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சரியாக தான் சொல்லியிருக்கா. மீனாவுக்காக இந்த வீட்டில் நீ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறதில்ல, மற்ற எல்லாரும் மீனா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. மீனா இந்த வீட்டில் இருந்தால் தான் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்னு உனக்கு புரியல. ஆனால் இந்த வீட்டு மருமக ஸ்ருதி அதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. நீயே யோசிச்சு பாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. முத்து இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அண்ணாமலை முத்துவுக்கு ஃபோன் பண்ணும்போது உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா மீனாவை பார்க்க என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி வீட்டில் தான் இருக்கியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா இப்போ தான் சாப்பிட்டோம், கோயிலுக்கு கிளம்பி வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி முத்து, மீனா சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும், நீயே மீனாவை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் அப்படி தான்ப்பா நினைக்கிறேன். ஆனால் அம்மா தான் மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்களே. மீனா அந்த வீட்டுக்கு வரணும் தான் மீனாவும் ஆசைப்படுறா. அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எப்போ பார்த்தாலும் என்கிட்டயும் மீனாக்கிட்டேயும் பிரச்சனை செய்கிறாங்க. அதனால் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம்ப்பா, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனாவை கேட்டதா சொல்லு, மீனாவை நீ நல்லபடியாக பார்த்துக்க. மீனா பொறுப்பான மருமக. மீனா தன்னுடைய வேலையிலையும் ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருப்பா. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எனக்கும் தெரியும். சரி முத்து, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, அப்பா தான் ஃபோன் பண்ணாரு மீனா, உன்னை பற்றி கேட்டார், நம்ம நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறேன்னு, உண்மையாக உன்னுடைய வேலையை பார்த்துக்கிறேன்னு உன்னை பெருமையாக பேசுகிறாரு அப்பா அப்படின்னு சொல்லும்போது, மாமா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அத்தை என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அங்கே 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. பூக்கடையில் இருக்கிற சந்திரா இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. முத்து மாப்பிள்ளை மீனாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, மீனாவுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஆனால் நம்ம சம்மந்தி விஜயா மட்டும் நம்மளை புரிஞ்சுக்காம ரொம்பவே மீனாவை கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டுக்கு மீனா வரக்கூடாதுன்னு எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க. எப்போ தான் மீனா அவங்க மாமியார் வீட்டுக்கு போக போகிறாளோ தெரியல. இங்கே தெரிஞ்சவங்க எல்லாரும், மீனா எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் விஜயாவுக்கு புரியுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எல்லாமே இனியாவது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. மீனாவும் முத்துவும் அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, நல்லா வேண்டிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் கோயிலே இருப்போமே, நான் பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நானும் வீட்டுக்கு போனேன்னா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அம்மாவும் பார்வதியத்தை வீட்டுக்கு போயிடுவாங்க, இங்கே ரவியும் சமைச்சு வச்சுட்டு போயிருப்பான், என்னன்னு கூட கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா ரெஸ்ட் எடுக்கும்போது பேச முடியாதுல்ல, நம்ம இங்கே இருப்போம் மீனா அப்படின்னு சொல்லி, இன்னும் என்னென்ன பிஸ்னஸ் செய்யலாம், எப்படிலாம் முன்னேறதுக்கு இன்னும் என்னென்ன செய்யலான்னு மீனா மெதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே சிந்தாமணி வரதை முத்து கவனிக்கிறாரு. உடனே மீனா கிட்டேயும் சொல்கிறாரு, மீனா சிந்தாமணி வராங்க, எப்பயுமே இங்கே கோயிலுக்கு வரும்போது அம்மாவையும் கூப்பிட்டு வருவாங்க, ஆனால் இன்னைக்கு சிந்தாமணி தனியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே பதட்டமாக வந்த சிந்தாமணி வேற யாரையோ தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு முத்து கவனிக்கிறாரு. மீனாவும் பார்க்குறாங்க. அங்கே சிந்தாமணி மறுபடியும் ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது, வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவை தான் ரொம்ப நேரமாக சிந்தாமணி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இங்கே சிந்தாமணி ஃபோன் பண்ண உடனே அந்த அம்மாவும் அங்கே கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க விஜயத்தை நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய இந்த அம்மாவை தானே வர சொன்னாங்க, இவங்க எதுக்கு சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காக வராங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனாவும் முத்துவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இங்கே சிந்தாமணி ரொம்பவே பதட்டமா அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு, எதுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்ட பணத்தை நான் உடனே கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரும் உங்களை பார்த்துடக்கூடாது, உங்களை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே நீங்கள் கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்தேன், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு, இன்னும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, வீட்டில் நிறைய பிரச்சனை, சரியாக வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால குடும்பத்தை பார்த்துக்க முடியல, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா இனி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணவும் மாட்டேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இன்னும் பணம் கொடுக்கணுமா, என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் கேட்ட உடனே பணம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. உங்களுக்காக எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கேன், விஜயா வீட்டில் நல்ல மருமகளாக மீனா இருந்தாங்க, பொறுப்பான மருமகளாக இருந்தாங்க, அவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொன்னதை தானே அப்படியே போய் சொன்னேன், இப்போ கூட நான் பொய் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக, உண்மையை பேசலையே, இந்த உண்மை அந்த வீட்டில் இருக்க முத்து அண்ணாமலைன்னு யாருக்காவது தெரிஞ்சா என்னை சும்மா விடுவாங்களா, இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களேன்னு உங்களுக்காகவும், உங்களுக்கு மீனாவை பிடிக்காது, மீனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்தீங்க, நானும் பணம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் நீங்கள் சொன்னதை அப்படியே பொய் சொல்லிட்டு வந்தேன்,
ஆனால் இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மேடம். உங்களால் சரியாக வேலைக்கு போக முடியல. வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை வரும்ல. அப்புறம் அவங்கக்கிட்ட உங்களை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும். உங்களுக்காக தான் நான் வீட்லேயே இருக்கேன். அப்போ எனக்கு செலவுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னை பார்த்த உடனே சந்தோஷமாக பணத்தை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏன் மேடம் கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது தான் என்னுடைய தப்பு. அப்பப்போ பணம் கேட்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணத்தை கொடுத்தா உங்களுக்கு நல்லது இல்லையா? உங்களை பற்றின உண்மையை பேசாமல் முத்துக்கிட்ட சொன்னேன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் என்னைக்கும் வெளியில் வர முடியாது. உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கவே முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரணுமா என்ன? அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே ரொம்பவே பதட்டமாக திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட இந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு இங்கே முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. சரி, இப்போ நீ எதுக்கு என்ன வர சொன்னேன்னு எனக்கு தெரியாது. நீ கேட்ட பணம் என்கிட்ட இல்லை. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாரு. கண்டிப்பாக நீ கேட்ட பணத்தை கொடுக்குறேன். அதுக்குள்ளே வேறு யார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடாத. அப்புறம் முத்துவும் மீனாவும் என்னை சும்மா விட மாட்டாங்க. விஜயா இப்போ தான் என்னை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நான் சொல்கிற எல்லாத்தையும் விஜயாவும் மனோஜும் கேட்கணுன்னா அவங்க என்ன எப்பயுமே நம்பணும். நீ ஏன் இந்த பிரச்சனையை பெருசாக்கிறாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. அந்த அம்மா சிந்தாமணியை பற்றி யோசிக்கிறாங்க. நான் கேட்கும்போதெல்லாம் சிந்தாமணி பணம் கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை இல்லையா? சிந்தாமணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் இவங்களால சரியாக பிஸ்னஸ் செய்ய முடியாதுல்ல. அதுக்காகவே அப்பப்போ நமக்கு தேவையான பணத்தை சிந்தாமணிக்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புன உடனே நாளைக்கு சிந்தாமணியை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே அவங்க முன்னாடி முத்துவும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க. நீங்களா அப்படின்னு கேட்டு ரொம்பவே பதட்டமா, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. நான் வந்து தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியை தானே பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாரு முத்து. இல்லையே, சிந்தாமணியா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போதே மீனா ரொம்ப கோவமா, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீங்கள் உண்மையை சொல்லலை, சிந்தாமணியை பற்றின உண்மையை சொல்லலை. அப்புறம் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். இப்போவே போலீஸை வர வைப்போம், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. என் குடும்பத்துக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் சிந்தாமணி பேச்சை கேட்டு நானும் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் என்னை வசமாக மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அம்மாவை தன்னுடைய பூக்கடைக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க முத்துவும் மீனாவும். உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இவங்களை சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, அண்ணாமலை மாமாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மை இவங்க மூலமாகவே போலீஸ்க்கு தெரிய வந்தாதான் இவங்கக்கிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சிந்தாமணி வசமாக மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ சொல்கிறதும் சரிதான். இந்த அம்மா நமக்காக இல்லை, அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் உண்மையை சொல்லணும். அப்போ தான் உன்னால் பிரச்சனை வரலன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போலீஸ் முன்னாடி நடந்த உண்மையை முத்து சொல்கிறாரு. சார், இந்த அம்மா யார் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை செய்கிறேன்னு சொல்லி மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க சார். அது மட்டும் இல்லை, இவங்க பணம் வாங்கிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னுடைய மனைவி மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா சார். நாங்கள் 2 பேருமே அந்த வீட்டில் கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இவங்க இப்படிலாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான். இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். சிந்தாமணிக்கு மீனாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா மீனா வந்து அவங்கள விட நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுறாங்க. மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வருது. அதனால் மீனா கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினச்சி தான் மீனா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அம்மாவை அனுப்பி பொய் சொல்ல வச்சுருக்காங்க. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் அம்மாவும் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நான் தான் சார் கஷ்டப்படுறேன். நானும் மீனாவும் இப்போ வந்து எங்கள் வேலையை பார்க்க முடியாமல் எங்கள் வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கோம். இவங்கள சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா, என்னம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, சார் முத்துவும் மீனாவும் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் வந்து பொய் தான் சொன்னேன். சிந்தாமணி தான் இப்படி பேச வச்சாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்க சார். சிந்தாமணி ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லை சார். அவங்க பிஸ்னஸ்க்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க. பாவம் மீனா எந்த தப்பும் செய்யலை. இவங்களால அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல சார். நான் தெரியாமல் பொய் சொல்லிட்டேன். இனி அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப கோவமாக, அது எப்படி சார் விட முடியும்? என் வாழ்க்கையில் இவங்களும் சிந்தாமணியும் சேர்ந்து எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க தெரியுமா? இந்த அம்மா சொன்ன பொய்யால் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு என்னை என் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சார். என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என் மாமியார். இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்னு என் மாமியாருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் புரிய வரணும். மறுபடியும் இவங்க இப்படி ஒரு வேலையை என்றைக்கும் செய்யவே கூடாது சார். அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் சிந்தாமணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என் மாமனார் அண்ணாமலைக்கும் இப்போ ஒரு பிரச்சனை நடந்தது. அவர் இப்போ வீட்டில் இருக்கார். ஆனாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ரொம்ப முடியாமல் இருந்தார்.
எனக்கு என்னவோ சிந்தாமணி தான் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருப்பாங்கன்னு தோணுது. இந்த அம்மாவுக்கு உண்மை தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, சார் எனக்கு தெரியும் சார், சிந்தாமணி என்ன செஞ்சாலும் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சிந்தாமணி திட்டம் போட்டு அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆளை அனுப்புனாங்க. அந்த ஆள் தான் அங்கே வண்டியில் அந்த பக்கமாக வந்தது. அதனால தான் அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருந்தார். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி. இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், சிந்தாமணியை வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மாவும். உடனே முத்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், எங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்ன பேசினாங்க தெரியுமா? மீனாவால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வரப்போகுது, அதனால் மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு எங்கள் அம்மா மனோஜ்னு எல்லாரும் நம்புகிற மாதிரி பேசி அவங்க மனசை மாற்றி அங்கே சிந்தாமணி நினச்சது அப்படியே நடக்கணுன்றதுக்காக என்ன தேவையில்லாமல் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? இவங்களால தான் மீனா பாவம் சார், எந்த தப்பும் செய்யாமல் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா சார். மீனாவை மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகணும். சிந்தாமணியும் இந்த அம்மாவும் செஞ்ச வேலைக்கு இவங்கெல்லாம் வெளியில் வரவே கூடாது சார் அப்படின்னு மீனாவும் முத்துவும் சிந்தாமணியை மட்டும் இல்லை, இந்த அம்மாவும் சிந்தாமணிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் சொன்னதால் வசமாக மாட்டி விட்டுறாரு முத்து. சிந்தாமணி எதுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல, உடனே வர சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அங்கே வந்து பார்க்கும்போது முத்துவும் மீனாவும் நிற்கிறாங்க. என்ன முத்து, என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு என் அம்மா வேற உங்களை நம்பிட்டு இருக்காங்க, சொல்லப்போனால் நீங்கள் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு, நான் என்ன செஞ்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது, உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சார், நான் என்ன சார் தப்பு செஞ்சேன், என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு பேசும்போது அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. நீங்களா, உங்களை நான் வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னேன், இங்கே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணி மேடம் கோவப்படாதீங்க, முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் மீனாவும் என்னை இங்கே வர வச்சு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. நான் மட்டுமா இந்த தப்பெல்லாம் செஞ்சேன்? நானா வேணும்னே பொய் சொன்னேன்? மீனா அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நானா காரணம் இல்லையே? நீங்கள் சொல்லி தானே இவ்வளோத்தையும் செஞ்சேன். நீங்கள் தானே பணம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல வச்சிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தான் அண்ணாமலைக்கும் பிரச்சனை செஞ்சீங்கன்ற உண்மையை தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்களே சொன்னீங்கன்னா என்னை அனுப்பிடுவாங்கல்ல. என் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு உதவி செஞ்சதால என் நிலைமையை பாருங்கள் அப்படின்னு அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ரொம்பவே கோவமாக சிந்தாமணிக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. அப்போ மீனாவுக்கும் முத்துவுக்கும் உண்மை தெரிஞ்சதால தான் போலீஸ் வந்து என்ன வர சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. எந்த வேலையும் சரியாக செய்யாமல் என்கிட்ட நிறைய பணம் வாங்கணும்னு நினச்சி என்ன ஏமாற்றணும்னு நினச்சல, அதான் உனக்கு இந்த நிலமை வந்திருக்கு. நீ மட்டும் வீட்டில் வந்து என்னை பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்பப்போ என்கிட்ட பணம் வாங்கும்போது சந்தோஷமாக இருந்தது, இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட உடனே என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டேன்ல, என்னை ஏமாற்றி எவ்வளோ பணம் வாங்கியிருப்ப. இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்ச உடனே நான் தான் பிரச்சனைக்கு காரணம்னு என்னை பற்றின உண்மையும் சொல்லி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டியே. நானும் முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? கண்டிப்பாக இந்த வேலையை உன்னை செய்ய வச்சிருக்கக்கூடாது. விஜயா வீட்டுக்கு உன்னை அனுப்பி பொய் சொல்ல வச்சது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாங்க சிந்தாமணி. இங்கே முத்து ரொம்ப கோவமாக சிந்தாமணிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. மீனா இந்த பிஸ்னஸ் சரியாக செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் எங்கள் வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் திட்டம் போட்டு இந்த அம்மாவை வர வச்சு பொய் சொல்ல வச்சிங்கல்ல, என் அம்மாவும் இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு அப்படியே நம்பிட்டாங்க. அதனால் மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. ஆனால் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை செஞ்சுருக்கிறீங்களே, இப்படிலாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறீங்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது முத்து கேட்குற கேள்விக்கு சிந்தாமணியால் பதில் பேச முடியல. உடனே மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு விஜயாத்தை உங்களை அவ்வளோ நம்புகிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு மனோஜும் உங்களை நம்புகிறாரு. ஆனால் நீங்கள் விஜயாத்தையும் மனோஜையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டீங்கல்ல, இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏன் பதில் பேசாமல் இருக்கீங்க? இப்போ பேசுங்க சிந்தாமணி. என் வேலையை நான் சரியாக செய்கிறேன், ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால எனக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் என் பிஸ்னஸை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என் திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. என்னை நம்பி என் திறமைக்காகவே டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக உங்களால் செய்ய முடியல. அந்த பொறாமையில் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டிங்கல்ல, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க சிந்தாமணின்னு சொல்லும்போது, மீனா நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் செஞ்ச பிரச்சனையை என்னைக்கு புரிஞ்சிக்க மாட்டீங்க, ஆனால் நான் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க சிந்தாமணி. மீனா வந்து சொல்கிறாங்க, இப்போவே விஜயாத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும், மறுபடியும் சிந்தாமணியால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விஜயாத்தை என்ன நம்பலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் சிந்தாமணி பேச்சை அவங்க கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
முத்துவும் மீனாவும் சொன்ன உண்மையால சிந்தாமணி பதில் பேச முடியாம அங்க போலீஸ் முன்னாடி அவங்க செஞ்ச பிரச்சனையை பத்தி தெளிவா சொல்றாங்க. உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால இனி சிந்தாமணி வெளியில வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இங்க முத்துவும் மீனாவும் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சதாலையும் தெளிவா அங்க உண்மையை புரிய வச்சதாலையும் வசமா மாட்டிக்கிறாங்க சிந்தாமணி. இங்க மீனா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஆனா நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது, என்ன மீனா, இனி நீ கண்டிப்பா எங்க வீட்ல தான் இருக்கணும். அம்மா உன்னை கண்டிப்பா கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் உண்மையை சொல்ல போறேன்ல. நீ வா மீனா அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு முத்து. ஆனா மீனா சொல்றாங்க, நான் கார்லயே இருக்கிறேன். நீங்க முதல்ல விஜயாத்துக்கிட்ட போய் பேசுங்க. அவங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன். இல்லையா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு விஜயா வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லயே இருக்காங்க மீனா. முத்து ரொம்பவே கோவமா அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அண்ணாமலை சொல்றாரு, என்ன முத்து, அ வேலையெல்லாம் முடிச்சிட்டியாப்பா? மீனாவை பாத்தியா? மீனா என்ன சொன்னா? எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, மீனா ரொம்ப நல்லா இருக்காப்பா. ஆனா இப்ப வீட்ல எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு? மனோஜ், ரவி எல்லாரும் வராங்களான்னு கேட்குறாரு அண்ணாமலை. ஆமாப்பா. ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா உண்மைன்னு கேட்க, மீனாவால தான் பிரச்சனை வருதுன்னு அம்மா என்னென்ன பேசியிருப்பாங்கப்பா. அது எல்லாமே தப்புன்னு அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டாம்? இந்த வீட்ல மீனா இருந்தா தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும்னு அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க ரவி, மனோஜ்ன்னு எல்லாருமே வராங்க. என்ன முத்து, எதுக்கு வர சொன்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்பவாது உங்களுக்கு தெளிவா உண்மையெல்லாம் புரிய வைக்கணுன்றதுக்காக தான்னு சொல்லும்போது, விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ருதிய வந்து பார்த்து பேசினேன். ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப புதுசா நீ என்ன உண்மைய சொல்லப் போற? அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்துவும் அங்க சிந்தாமணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. இங்க பூஜை செய்ய அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்ற உண்மை எனக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துருச்சு. இப்பதான் போலீஸ்கிட்ட பேசிட்டு வரோம். உண்மை என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப சிந்தாமணி எங்க இருக்காங்க தெரியுமா? அப்படின்னு நடந்த பிரச்சனைய பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்னது சிந்தாமணியா? இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்களா? அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்கும்போது, உடனே மனோஜ், இல்ல என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். போலீஸ்கிட்ட சிந்தாமணி என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பார்க்குறியா? அப்பதான் உனக்கு தெளிவா புரிய வரும்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, சிந்தாமணி தான் அந்த அம்மாவ அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா, அவங்க வேணும்னே பொய் சொல்ல வச்சிருந்தாங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதே! அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா. அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாது. மீனா பிசினஸ் செய்யக்கூடாது. மீனா சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்க கூடாதுன்னு மீனா மேல உள்ள பொறாமையில, மீனாவுக்கு இப்ப நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப பொறாமையில இருந்த சிந்தாமணி, அந்த அம்மாவ அனுப்பி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய பணம் குடுத்துருக்காங்க. இப்ப இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, அப்பப்ப சிந்தாமணி கிட்ட கேட்டு, இங்க பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கும் மீனாவுக்கும் இந்த உண்மை தெரிய வந்தது. அவங்கள உடனே அங்க போலீஸ் கிட்ட கூப்ட்டு போயிட்டு உதவி கேட்டோம். அவங்களும் வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிட்டாங்க. இப்ப சிந்தாமணியோட நிலைமை என்ன தெரியுமா? அவங்க வெளியிலயே வர முடியாது. உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணியால தான் நம்ம வீட்ல இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. இனியாவது மீனாவ புரிஞ்சுக்கோங்க. மீனாவால நம்ம வீட்ல எப்பயுமே நல்லது மட்டும் தான் நடக்கும். பிரச்சனை வரவே வராது. ஆனா மீனா இல்லன்ன உடனே எவ்ளோ கஷ்டப்படுறோம். சரியா சாப்பாடும் இல்லாம, சமைக்கிறதுக்கு யாரும் இல்லாம, நம்மள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம, ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறது மீனா மட்டும் தான். மத்த எல்லாருமே உங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா, நீங்க ஸ்ருதிய வீட்ல போய் கூப்பிட்டீங்களே! வரேன்னு சொன்னாங்களா? வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. எதுக்காக? இந்த வீட்ல மீனாவே இல்ல. நான் எப்படி வர முடியும்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தாம்மா. நாங்க எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணப்ப, நீங்களும் மனோஜும் ரொம்ப கோவப்பட்டீங்க. எங்க பேச்ச கேட்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சீங்க. ஆனா இப்ப உண்மை என்னன்னு தெரியுதா? சிந்தாமணியால தான் நம்ம வீட்ல நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இன்னும் சிந்தாமணி என்னென்ன செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு வேற தெரியல. இப்பயாவது மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரலாமா? அப்படின்னு சொல்லும்போது, நானே யோசிச்சேன். ஆனா மீனா கிட்ட எப்படி பேசன்னு தெரியல. ஆனா சிந்தாமணி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா சிந்தாமணி கிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏற்கனவே பார்வதி என்கிட்ட தெளிவா சொன்னா, சிந்தாமணிய நம்பாத, சிந்தாமணி கிட்ட எந்த உதவியும் கேட்காத அப்படின்னு. பார்வதி எனக்காக தான் இவ்வளோத்தையும் சொன்னா. ஆனா பார்வதி பேச்சையே நான் கேட்கல. இப்பதானே எனக்கு உண்மை என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்ப கூட மீனா என் கார்ல தாம்மா இருக்கா. நீங்க சொன்னாதான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன் தெரியுமா? என்னால அந்த வீட்ல யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. விஜய் அத்தை மனசு மாறணும். என்ன புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேங்க. நான் என் அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன்னு இவ்ளோ உண்மை தெரிஞ்சிருந்தும், மீனா உங்களால இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா தெரியுமா? ஏம்மா இப்படிலாம் செய்றீங்க? மீனா மேல என்னம்மா தப்பு இருக்கு? அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா இங்க விஜயா கிட்ட கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா. விஜயா அப்பதான் யோசிக்கிறாங்க. மீனா மேல எந்த தப்பும் இல்ல. இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மைய முத்து நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிய வச்சுட்டான். இந்த வீட்ல நான் தனியா இருந்து கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும்.
மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நினச்சி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினேன். ஆனால் மீனாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் மனசு மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே மீனாவை கூப்பிட்றதுக்காக விஜயா போகிறாங்க. அங்கே விஜயாவை பார்த்த உடனே கார்லேருந்து இறங்கி வராங்க மீனா. அத்தை நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க, நீ வா மீனா, இது உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் முத்துக்கூட நீ வீட்டுக்கு வந்தல்ல, அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, எதுக்காக இங்கே இருக்க, நீ வா மீனா. சிந்தாமணியால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது. இனி சிந்தாமணிக்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அதே மாதிரி உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு தேவையில்லாமல் நான் வந்து பேசவும் மாட்டேன், தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் மாட்டேன், என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு மீனாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே வந்து விஜயா வீட்டுக்கு வந்த உடனே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் விஜயா மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் என்ன தான் கோபமாக பேசினாலும் யாரும் இந்த வீட்டிலேருந்து மட்டும் வேறு எங்கேயுமே போக வேண்டாம். எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நம்ம வீட்லேயே இருப்போம். மீனா என் மருமக, நான் மீனாவை விட்டு கொடுத்து பேசியிருக்கவே கூடாது. என்ன இருந்தாலும் சிந்தாமணி பேச்சை கேட்டு சிந்தாமணியை ரொம்ப நம்பியிருக்கக்கூடாது. எல்லாமே என்னுடைய தப்பு தான். மீனா நீ இந்த வீட்டுக்கு வந்தாதான் ஸ்ருதியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு சொல்லிட்டா. உன்னை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். எல்லாமே என்னுடைய தப்பு தான். முத்து என்னை மன்னிச்சிரு, மீனா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு முத்து மீனா கிட்ட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. உடனே ரவி சொல்கிறாங்க, இப்போவே நான் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா நீ வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ எப்போ வர அப்படின்னு சொல்லும்போது வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸ்ருதி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷமாக விஜயா வீட்டுக்கு வராங்க. மீனா முத்துவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, மீனா மறுபடியும் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடந்த பிரச்சனையை பற்றி முத்து எனக்கு ஃபோன் பண்ணார். உடனே நான் முடிவெடுத்துட்டேன். மீனா அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாமளும் கிளம்பி வரணும்னு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நானும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இனி நம்ம எங்கேயும் போக வேண்டாம் மீனா, இதே வீட்டில் தான் இருக்கணும். ரவி என்ன தான் பிரச்சனை செஞ்சாலும் இதே வீட்டில் இருந்து இந்த பிரச்சனையை சரி செய்வேனே தவிர்த்து என் அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போக மாட்டேன் மீனா. அதே மாதிரி விஜயாத்தை நீங்களும் மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நம்ம வீட்டுக்கு மீனா வந்த உடனே ஸ்ருதியும் வந்துட்டா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா.